டொரண்டோ ஸ்கேல்பிங் யூடியூப் சேனலுக்கு உங்களை பெருமையுடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி வேலைக்கிழமை சென்செக்ஸ் எக்ஸ்பிரி. இன்றைக்கி மார்க்கெட் ஒரு அப்டண்டில் ஓப்பன் ஆச்சு. அதான் நேற்றைய க்ளோஸுங்கிறது 25,175. இன்றைக்கி மார்க்கெட் நல்ல ஒரு 120 பாயிண்ட் 25,348 தான் ஓப்பனே ஆச்சு. ஒரு நல்ல ஒரு அப்ட்ரெண்ட் மார்க்கெட்டு. அப்ட்ரெண்ட் போகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஒரு 100 பாயிண்ட் ஏறிச்சு. 25,431 வரைக்கும் மார்க்கெட் ஒரு புல்லிஷ் மார்க்கெட் கொடுத்துச்சு. 25,450க்கு மேலே போக முடியல. ஏன்னா ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட் இருக்கனால மார்க்கெட்டால் போக முடியல. திருப்பி மார்க்கெட்டு டவுன் ரன் கொடுத்துட்டு பொதுவாக ஒரு 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் அப்டனில் போச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் தான் வரும். கண்டினியூவாக அதை பையிங் ப்ரெஷர் இருக்காது. ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பிரி இன்றைக்கி பொதுவாக மேலே ஏற விட்டு விற்பாங்க. ஏன்னா அவங்க இன்றைக்கி அவங்க வர்த்தகத்தை முடிக்கணும். அதனால் சென்செக்ஸ் எக்ஸ்பிரி இருக்கிறனால பெரும்பாலும் ஒரு நல்ல மேலே ஏறிச்சுன்னா ஒன்றே விற்று காசாக்கத்தான் பார்ப்பாங்க. அப்புறம் திருப்பி டவுன் ட்ரெண்ட் ஆகிடுச்சு. மார்க்கெட் 25,440க்கு மேலே போக முடியல. திருப்பி மார்க்கெட் ஒரு நல்ல பேரிஷ் மார்க்கெட்டாக ஆகி இன்றைக்கி நல்ல ஒரு 25,200க்கு வர வந்துச்சு. அதுக்கு மேலே ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது 25,200. அதுக்கு கீழே இறங்க முடியல. நேற்றையோடைய க்ளோஸை விட மார்க்கெட் இப்போதைக்கு ஒரு 100 பாயிண்ட் அப்டனில் தான் இருக்குது. இன்னும் இது அப்டனில் போகுமா அல்லது இன்னும் டவுன் ட்ரெண்ட் ஆகுமாங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கலாம். நம்முடைய சென்செக்ஸில் 2 ட்ரேட் எடுத்தோம். ஒரு ஸ்கேல்பிங் பண்ணோம். இந்த ஸ்கேல்பிங் பண்ணதில் 1987 கிடச்சிது. இன்றைக்கி ப்ராஃபிட் கிடச்சிது. ஒரு 2 ட்ரேடு தான். 13,000 முதலீடு வச்சு 1987 எடுத்தோம். ஏன்னா இன்றைக்கி சென்செக்ஸ்னால ரொம்ப வால்யூம் ஜாஸ்தியாக இருக்கும். நல்ல மூவிங் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு டக்குன்னு ஒரு 2,000 சம்பாத்தியம் பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.